வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கார அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி 400 கிராம் போட்டுக்கலாம். அதில் துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம் போட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறிடுச்சு. இதில் காஞ்ச மிளகாய் ஒரு 5 கிள்ளி போட்டு கிரைண்டர் அல்லது மிக்சியில் அரைச்சிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு வந்தோடனே பூண்டு ஒரு 10 பல், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு 3, பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மாவுலே கொட்டிடலாம். இந்த மாவுலே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு கிண்டிக்கலாம். 1 மணி நேரம் புளிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்குள்ளே வச்சு சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். சின்னதாக மொத்தமாக ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இது தவளை அடை அல்லது கார அடைன்னு சொல்லுவாங்க. மாவில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றி மெலிசாக ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் எண்ணெயை நல்லா ஊற்றி எடுத்தால் கார தோசை ரெடி. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். கார அடை ரேஷன் அரிசியிலையும் செய்யலாம். ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசி 200 கிராம், பச்சரிசி 200 கிராம் போட்டு இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சுவையான கார அடை, கார தோசை ரெடி.